தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சிலுவையில் இருந்து இரத்தம் வடிகிறது. சிலுவையில் இருந்து இரத்தம் வடிகிறது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தாய் தமிழ் உறவுகளே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும், மறக்காமல் அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். திருச்சி மறை மாவட்டம் திருச்சி தாராபுரத்தில் உள்ள சென்னியப்ப நகர் திருச்சி தாராபுரத்தில் சென்னியப்பா நகரில் உள்ள ஸ்டீஃபன் என்பவர், அவருடைய வீட்டில் கடந்த 27 ஆண்டு காலமாக குருக்கள் கன்னியர்களுக்காக ஜெபித்து வருகிறார்கள். அங்கு குருக்கள் கன்னியர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அநேக அற்புதங்கள் நடைபெறுகின்றன. மேலும் பொதுமக்களுக்காகவும் ஜெபித்து வருகிறார்கள். குருக்கள் கன்னியர்கள், ஃபாதர் சிஸ்டர்ஸ் அங்கே போய் தங்களுக்கு ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றனர். அப்பொழுது ஒரு ஃபாதர் இத்தாலியிலிருந்து ஒரு திருச்சிலுவை ஒன்றை வாங்கி வந்திருந்தார். இந்த திருச்சிலுவையை மந்திரித்து தருமாறு அந்த ஸ்டீஃபன் அவர்களிடம் கேட்டுக்கொண்டார். ஸ்டீஃபன் குடும்பத்தினர் அந்த திருச்சிலுவையை கையில் வாங்கி ஜெபித்தார்கள். அந்த சிலுவையானது உடனே இரத்தமயமாகியது. இது மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. திருச்சிலுவையிலிருந்து இரத்தம் வடிந்தது, சிலுவை இரத்தமயமாகியது. இவர்களுக்கே ஆச்சரியம், நம்ப முடியவில்லை. அந்த திருச்சிலுவை இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமயமாகியது. அதுதான் உண்மை. அங்கே கூடியிருந்தவர்கள் பரவசப்பட்டார்கள். இந்த அதிசயத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அந்த திருச்சிலுவையை தொட்டு வழங்கினார்கள். அந்த திருச்சிலுவை தற்பொழுது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு சாதாரண சிலுவை இத்தாலியிலிருந்து அந்த ஃபாதர் வாங்கிட்டு வந்தாப்புல, அதை கையில் வாங்கி ஜெபிச்ச உடனே அந்த சிலுவையிலேருந்து ரத்தம் சொட்டு சொட்டாக வடியுது. அந்த ரத்தமே அந்த சிலுவையே இரத்தமயமாக்கியது. ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் அங்கே நடந்திருக்கு. திருச்சிக்கு போக வாய்ப்புள்ளவர்கள் தாராபுரம் சென்னியப்பா நகரில் உள்ள ஸ்டீஃபன் என்பவருடைய வீட்டுக்கு சென்று வழிபடவும், ஆசீர்வாதங்களையும் அருள்களையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொள்ளவும்.